بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن اعتدى عليكم فاعتدوا عليه بمثل ما اعتدى عليكم. وقال أيضا: وقاتلوا في سبيل الله الذين يقاتلونكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் நாம் சஃபூத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை விளக்கமாக தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம். அதன் தொடரிலே அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயத்தினுடைய எண்ணிக்கை 188 195 வரைக்கும் பார்க்கிறோம். இது சம்பந்தமான விஷயங்களில் தஃப்சீருடைய விஷயங்கள் கடந்து விட்டன. அதேபோல் இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியுள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றியும் அகராதி பொருட்களையும் பார்த்துவிட்டு இப்பொழுது நாம் இலக்கிய நயத்தை சென்ற பாடத்திலே பார்த்தோம். அதில் ஒரு சிறு பகுதியையும் வசனங்களின் பயன்கள் அல் ஃபவாயித் என்று கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வருவார் அல்லவா, அந்த அடிப்படையில் ஃபவாயித் என்னங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். பயன்கள் என்ன கிடைக்குது இந்த பாடங்களில், இந்த ஆயத்துகளின் மூலமாக நமக்கு கிடைத்த படிப்பினை என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். பாட எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் இது 270வது பாடம், 270 270வது பாடம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு இதில் இலக்கியம் சம்பந்தமான ஒரு சில விஷயத்தை சொல்லிவிட்டு வசனங்களின் பயன்கள் சம்பந்தமாக பார்த்துவிட்டு இந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் நிறைவு செய்து விடுவோம். இதில் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? இந்த பாடத்தில் நம்ம இந்த வசனங்களின் பயன்களுக்கு நாம் அமைத்து வைத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், அந்த தலைப்பு அதில் உள்ள ஆயத்துகளோடு சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த விளக்கங்களோடு தொடர்புடையதாகவும் தான் இருக்கும். அந்த அடிப்படையில் கலிமாவை ஓங்கச் செய்வதே ஒரே நோக்கம். கலிமாவை ஓங்கச் செய்வதே ஒரே நோக்கம். அப்போ கலிமா இலாவு கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய கலிமாவை உலகமெங்கும் ஓங்கச் செய்வதுதான் அசல் நோக்கமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, வகாத்தில், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வேன். இதுவரைக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய கலிமா உலகமெங்கும் அல்லாஹ்வுடைய கலிமாவை ஓங்கச் செய்யும் வரைக்கும் நான் சண்டையிடுவேன் என்பதாக சொன்னார். அது மட்டுமல்லாமல் ஒரு சஹாபி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், ஒருவர் ஹமியத் ரோஷத்திற்காக சண்டையிடுகிறார், அல்லது அசபியத் இனவெறிக்காக சண்டையிடுகிறார், ரியா அல்லது புகழுக்காக சண்டையிடுகிறார் என்பதாக சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுவெல்லாம் அல்லாஹ்விற்காக செய்வது கிடையாது. அல்லாஹ்விற்காக சண்டையிடுவது என்பது அவனுடைய கலிமாவை, அதாவது இலாஉ கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய கலிமாவை உலகமெங்கும் மேலோங்க செய்வதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் செய்யப்படக்கூடிய சண்டைதான் அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யப்படக்கூடிய சண்டை என்பதாக, போர் என்பதாக, ஜிஹாத் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். அந்த அடிப்படையில் தான் நாம் இங்கே இந்த தலைப்பையும் அவ்வாறே கொடுத்திருக்கிறோம். அது அல்லாத மற்ற நோக்கத்திற்காக வேண்டி அவர் போர் செய்து அதில் இருந்தாலும் அவர் ஷஹீதுடைய அந்த பலனை அடையாமல் போய்விடுவார். சரி, இப்போ பாப்போம் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் அதன் விளக்கங்களையும். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். முன்னால் 2 விஷயங்களை இலக்கியம் சம்பந்தமாக பார்த்தோம். முதலாவது உஸ்லூபுல் ஹக்கீம் என்பது சம்பந்தமான விளக்கங்களை படித்தோம். அடுத்ததாக ஈஜாஸும் பில் ஹதுஃப், ஹதுஃபை கொண்டு ஈஜாஸ், இது விஷயத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இங்கே அடுத்ததாக அதன் தொடரிலே ஃபமனி அத்ததா அலைக்கும் ஃபஅத்தது அலைஹி, உங்கள் மீது யார் வரம்பு மீறுகிறானோ ஃபஅத்தது அலைஹி, அவன் மீது நீங்களும் வரம்பு மீறிவிடுங்கள். யார் உங்கள் மீது வரம்பு மீறுகிறானோ அவன் மீது நீங்களும் வரம்பு மீறிவிடுங்கள். அப்படின்னா என்ன? அவங்கள்ட்ட வரம்பு மீறினா நீங்களும் வரம்பு மீறுங்க. சரி, சும்மிய ஜஸா உல் உதுவானி உதுவானன், அதாவது உத்வானுடைய ஜஸா உத்வான் ஆக பெயரிடப்பட்டிருக்கிறது.
சும்மிய ஜஸாவுல் உதுவான். இந்த இடத்துல உதுவான், அதாவது உதுவானுக்கு விரோதத்தன்மைக்கு பகரம் என்பது விரோதம்தான். விரோதத்தன்மைக்கு பகரம் விரோதம்தான் என்பது இங்க சொல்லப்பட்டிருக்கு. மின் கபீலில் முஷாக்கலத்தி. அப்போ முஷாக்கலத்துடைய வகையின் அடிப்படையில் இதற்கு பெயரிடப்பட்டிருக்கு. சும்மிய மின் கபீல் முஷாக்கலத்தி. சரி, அப்போ ஜஸாவுல் உதுவானி உதுவான், விரோத போக்கிற்கு கூலி, அதற்கு பகரம் விரோத போக்குத்தான். இது முஷாக்கலத்தினுடைய அடிப்படையிலே இதற்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, வஹியல் இத்திஃபாகு ஃபில் லஃப்லி மஅல் இக்திலாஃப் ஃபில் மானா. அப்போ என்ன முஷாக்கலா அப்படின்னா என்ன? அல் முஷாக்கலானா என்ன? அது வஹிய அல் இத்திஃபாக், ஒற்றுமையாக இருக்கும். ஃபில் லஃப்லி, வார்த்தையிலே, மஅல் இக்திலாஃபி ஃபில் மானா, வார்த்தையிலே ஒன்றுபட்டிருக்கும், ஆனால் கருத்திலே, பொருளிலே மாறுபட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்குத்தான் அல் முஷாக்கலா என்பதாக சொல்வார். வார்த்தையில பார்த்தா ஒற்றுமையா இருக்கும், வார்த்தையில் அதே வார்த்தை தான் இதுவும், இதே வார்த்தை தான் அதுவும் என்பது போல இருக்கும். ஆனால் இது அவ்வாறு இருப்பதுடனே எப்படி இருக்கும்? கருத்திலே மாற்றம் இருப்பதுடனே வார்த்தையில் ஒன்றுபட்டிருக்கும். சரி, கவுலிஹி, அல்லாஹ்வுடைய சொல், ஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்து மிஸ்லுஹா, ஸய்யிஅத்துடைய கூலி, தீமைக்கு தண்டனை கூலி என்பது அதே போன்று தீமைதான் என்பதாக சொல்லப்படுது. கால ஜுஜாஜ், ஜுஜாஜ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அல் அரபு, அரபுகள், தக்கூலு சொல்வார்கள், லலமனி ஃபுலானுன், அந்த மனிதன் எனக்கு அநியாயம் செய்து விட்டான், ஃபலம்துஹு, ஃபலம்துஹு ஐ நானும் அவனுக்கு அநியாயம் செஞ்சுட்டேன், ஐ ஜாஸைதுஹு பிதுல்மிஹி, எனக்கு அந்த மனிதன் அநியாயம் செய்தான், நானும் அவனுக்கு அநியாயம் செய்துட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாஸைதுஹு பிதுல்மிஹி, அவனுடைய அநியாயத்திற்கு நான் தண்டனை கொடுத்து விட்டேன், பாரம் கொடுத்து விட்டேன் என்பதாக சொல்லப்படுது. ரெண்டுமே ஒரே வார்த்தை தான், வார்த்தையில் ஒன்றுபட்டு இருக்குது, கருத்தில் வேறுபட்டு இருக்குது. இதுதான் இங்கே சொல்ல வர விஷயம். முஷாக்கலா, அதுக்கு பேர் தான் முஷாக்கலா என்பதாக பலாகத்தில் சொல்றாங்க. முஷாக்கலாவுடைய விஷயத்தில் லுகத்தில் பார்த்தோன்னு சொன்னா அல் முஷாபஹான்னு சொல்லுவாங்க. அல் முஷாபஹா, அதாவது ஒப்புமையாக இருப்பது. முமாசலா அப்படின்னா உதாரணமாக இருக்குது, ஒரே ஒரே ஒப்புல இருக்கிறதுக்கு தான் என்ன சொல்லுது? முஷாக்கலா என்பதாக சொல்லுது. பலாகத்தில் முஷாக்கலா என்பது என்னன்னா, இல்முல் பதியுடைய வகையில தான் நுழையும். இல்முல் பதியுடைய வகையில தான் நுழையும். சென்ற பாடத்திலையும் அல் உஸ்லூபுல் ஹக்கீம் என்பதும் இல்முல் பதியுடைய வகையில தான் நம்ம சொல்லி காண்பித்தோம். அதே வகையில் தான் அல் முஷாக்கலாவும் நுழையும். சரி, இஸ்திலாவுடைய அடிப்படையில் சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, ஒரு விஷயத்தை கூறுறது, அது அல்லாத வேற வார்த்தையை வச்சு என்ன செய்யறது? சொல்லப்படுறது. ஆனால் அசல்ல அதனுடைய தொடர்பான விஷயம் வெளிப்படையாகவோ அல்லது தக்தீர்லையோ நடந்திருக்கும். அது அடிப்படையாக வச்சு தான் என்ன செய்யப்படும்? அந்த வார்த்தையை சொல்றது. சரி, முஷாக்கலாக்கு உதாரணம் சொன்னால் நமக்கு பல இடங்கள்ல வருது. குரான்லே பல விஷயங்கள் முஷாக்கலாக்கு உதாரணங்கள் வருது. இப்போ நம்ம ஓதி காண்பித்த இந்த ஆயத்து, ஒமனி அத்ததா அலைக்கும் பாத்தது அலைஹி மிஸ்லிம் அத்ததா என்று வருது, அலைக்கும். சரி, இந்த இடத்துல என்னது? அதாவது ஏத்திதால்ல முகாபிலா, ஏத்திதால்ல வரம்பு மீறுதல்ல ஒன்றுக்கு ஒன்று முகாபிலாவா இருக்கிறது. உதாரணமா என்னது? அதுக்கேற்ற மாதிரி வரம்பு மீறுதல். அப்போ இந்த என்னது? இங்கே யாத்திதாங்கிறது என்னது? யாத்திதாவுடைய பேர் சொல்லப்படா, இதுக்கு மாறாக இதுக்கு என்ன சொல்லப்படும்? முஷாக்கலாவுடைய பாபின் அடிப்படையில் என்பதாக சொல்லும். அப்போ யாத்திதாங்கிற களிமா அதாவது ஹக்குடைய அந்த ஹத்தை தஜாவுஸ் செய்யுது. யாத்திதானா என்ன? யாத்திதாங்கிறது ஹக்குடைய அந்த எல்லையை கடந்து செல்றதுக்கு தான் யாத்திதா என்பதற்கு சொல்லப்படும். அப்போ இந்த இடத்துல இது முஷாக்கலாவுடைய பாபின் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. தஅலமு மாஃபி நஃப்சி வலா அலமு மாஃபி நஃப்சிக், தஅலமு நீங்கள் அறிவீர்கள், மாஃபி நஃப்சி அல்லாஹ் நீ அறிவாய், என்னுடைய நஃப்ஸில் என்ன இருக்குங்கிறத நீ அறிஞ்சிருக்க, வலா அலமு மாஃபி நஃப்சிக், உன்னுடைய நஃப்ஸில் என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ இந்த இடத்துல என்ன? அந்த ஆயத்துடையது உன்னிடத்துல உள்ளது எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் என்னது? நீ உன்னுடைய நஃப்ஸில் உள்ளது எனக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியும். இதுவும் முஷாக்கலாவுடைய பாவுல சொல்லப்படுது. அதே மாதிரி கல்லதீன நசுல்லாக ஃபன்சாஹும், கல்லதீன நசுல்லாக ஃபன்சாஹும். அப்போ இந்த இடத்துல கல்லதீன நசுல்லாக ஃபன்சாஹும்
அன்ஃபுசஹுன்னு என்னது, தங்களுடைய நஃப்ஸை வீணாக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, இஹ்மாலுங்கிற வார்த்தையுடைய திக்ர் இருக்குது, ஆனால் நிஸ்யானுங்கிற வார்த்தை இல்லை. இஹ்மால் வீணாக்கிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தை என்ன வருது, அப்போ இஹ்மாலுங்கிற வார்த்தை இருக்குது, அது நிஸ்யான் அப்படிங்கிற வார்த்தையில் புழங்கப்படுது. முஷாக்கலாவுடைய பாப். அப்போ ஒரு வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை என்ன செய்யுது, புழங்கி, ஆனால் அதுக்கு ஒப்பான ஒரு வார்த்தையை புழங்கிட்டாங்க. அதுதான் இங்கே சொல்லப்படுது. சரி, அப்போ அது மாதிரி இந்த இதுதான் வந்து அரபிகளுடைய அந்த பழக்கங்களில் உள்ள முஷாக்கலாவுடைய விஷயமாக இருக்குது. சரி, அதே மாதிரி அதுதான் இங்கேயும் என்ன செஞ்சுருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க இந்த முஷாக்கலாவுடைய விஷயத்தில். சரி, முஷாக்கலாவுடைய நோக்கம் என்ன? இங்கே ஜசாவு செய்யாத்து மிஸ்லிஹானி உதாரணத்தையும் கொண்டு வந்து மிஸ்லுவா. அப்போ முஷாக்கலாவுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், முஷாக்கலாவுடைய நோக்கம் அசலில் வந்து கேட்கக்கூடியவுடைய அந்த விஷயங்கள் என்ன செய்யுது, இபாரத்தில் ஒரு அழகை ஏற்படுத்துறது, இபாரத்தில் ஒரு அழகை ஏற்படுத்துறது. அதே மாதிரி மானா கருத்தை ரொம்ப உயர்த்தி காட்டுறது, கருத்தை என்ன செய்ய உயர்த்தி காட்டுறது. இப்போ இந்த அடிப்படையில் என்ன செய்யறதுன்னா, அதாவது நம்முடைய கேட்கக்கூடிய அந்த திடீர்னு அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது என்ன ஏற்படும், ஒரு உள்ளத்தில் ஒரு அந்த அனாசிரில் ஒரு பூரிப்பு ஏற்படும். ஷாக்கலாவுடைய விஷயத்தினால உள்ளத்தில் ஒரு, அதாவது நம்முடைய அந்த இதில் ஒரு பூரிப்பு ஏற்படும், ஒரு ஒரு உற்சாகம் ஏற்படும். அதே மாதிரி மற்ற முதல் வார்த்தையை விட்டு ரெண்டாவது வார்த்தை பிரியும் போது என்னது, அதில் கேட்கும்போது அதில் ஒரு சிந்தனை, அதே மாதிரி ஒரு ஆழமான ஒரு விளக்கம், ஆழமான ஒரு விளக்கம்லாம் தெரியும். எந்த அளவுக்குன்னா ஜஹன்லையும் மூளையிலையும் அது வந்து தொடர்ந்து நிற்கும். அதே மாதிரி நஃப்ஸுக்கும் கேட்குறவங்களுக்கும் ஒரு ஒரு இனிமையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்காக தான் அந்த முஷாக்கலாங்கிற அந்த விஷயத்தை என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். அப்போ அதை தான் இங்கே சொல்லப்படுது. முஷாக்கலா என்பது இதுதான், முஷாக்கலா என்பது இதுதான். ஜஸாவு செய்யத்தின், அதே மாதிரி இங்கே செய்யத்துக்கு பார்க்குறோம், மரதலமணி. அப்போ இதுதான் முஷாக்கலாவுடைய நிலையாக இருக்குது. முஷாக்கலாங்கிறது லோகத்தில் அதே மாதிரி இஸ்லாஹில் என்ன சொல்லுவாங்கங்கிறதையும் பார்த்தோம். அதே மாதிரி முஷாக்கலாவுடைய விஷயத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயத்தையும் என்ன செஞ்சோம், இல்முல் பதியுல சம்மந்தப்பட்டது தான் என்பதை பார்த்தோம். அப்போ இது வந்து பொதுவாக வந்து ஒரு நப்சுங்கிற வார்த்தையை சொல்லி, நப்சுங்கிற அங்கே இங்கே அந்த ஒரு உதாரணம், ரெண்டாவது உதாரணம் சொன்னோம். அதாவது தாலமும், நீ வந்து தாலம் மாஃபி நப்சி வலா ஆலம் மாஃபி நப்சிக்குங்கிறது வந்து நப்சை சொல்லி எனக்கு அல்லாவுடைய தாத்த நாடுற, அல்லாவுடைய தாத்த நாடுற. அதனால தான் அந்த நப்சுங்கிற வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கு. அதை கொண்டு அல்லாவுடைய தாத்த நாடு, அதாவது அதுலேயே என்னது ஒரு முஷாக்கலாவுடைய ஒரு தோது, முஷாக்கலாவுடைய ஒரு விஷயத்தை அதில் பயன்படுத்திருக்கிறது பார்க்கணும். சரி, இப்படிதான் முஷாக்கலாவுடைய நிலையாக இருக்குது. இது இல்முல் பதியில கட்டுப்பட்ட விஷயமாக இருக்குது. இது இல்முல் பதியில கட்டுப்பட்ட விஷயமாக இருக்குது. சரி, அடுத்து பாருங்க ஃபாயிதா. ஃபாயிதானா என்னது, பயன். இப்போ இதை கொண்டு பயன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லா இதுக்கொரு ஃபில் குரானில் கரீமி, குரான் கரீமில் லஃப்துல் கித்தால், கித்தாலுடைய வார்த்தை புழங்கப்படவில்லை. அவில் ஜிஹாதி, ஜிஹாதுடைய வார்த்தையோ கித்தாலுடைய வார்த்தையோ குரானில் கரீமில் புழங்கப்படாது. இல்லா ஒரு விஷயத்தை இணைத்தே தவிர, யுக்ரானு பி கலிமத்தி சபீலில்லா, சபீலில்லா என்ற வார்த்தையை கொண்டு இணைக்கப்பட்டே தவிர ஜிஹாத் என்ற வார்த்தையோ கித்தால் என்ற வார்த்தையோ குரானில் கரீமில் புழங்கப்பட்டதே கிடையாது. அதில் வந்து ஜிஹாதுங்கிற வார்த்தை வந்தாலும் சரி, கித்தாலுங்கிற வார்த்தை வந்தாலும் சரி, அதில் என்ன வரும், சபீல் இல்லாங்கிற வார்த்தை வரும். சபீல் இல்லாங்கிற வார்த்தையை வச்சு தான் நினச்சிவாங்க, அதை புழங்குவாங்க. அந்த வார்த்தை இல்லாமல் புழங்கவே மாட்டாங்க. கித்தாலுங்கிற வார்த்தையும் சரி, சபீல் இல்லாங்கிற, அதாவது அல் ஜிஹாதுங்கிற வார்த்தை, ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி ஓஜ் தபாக்கும் வமா ஜால அலைக்கும் ஃபித்தீனி மின ஹரஜ் ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி. என்ன செய்யுங்க, ஹக்க ஜிஹாதிஹி, ஜாஹிது ஃபில்லாஹி ஃபி சபீலில்லான்னு வருது. அதே மாதிரி என்னது, கித்தாலுடைய வருஷம் காத்திலு ஃபி சபீலில்லாஹி இல்லதீன யுகாத்திலூனக்கும். அப்போ எல்லாமே என்னது, காத்திலு ஃபி சபீலில்லாஹி இல்லதீன யுகாத்திலூனக்கும். அப்போ என்ன ஆகுது, அங்கே வந்து அல்லாவுடைய பாதுன்னு வருது. அதாவது அல்லதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜிக்குமின் அதாபின் அலீம் துமின பில்லாஹி வத்துஜாஹிதூன ஃபி சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும். உங்களுடைய நஃப்ஸை கொண்டும் உங்களுடைய பொருளை கொண்டு என்ன செய்யறது, அல்லாவுடைய பாதையில் நீங்கள் ஜிஹாத் செய்கிறது. அப்போ அந்த துஜாஹிதூன ஃபி சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும்ங்கிற வார்த்தைகளை கொண்டு வர்றது, அன்ஃபுசிக்கும்ங்கிற வார்த்தைகளை கொண்டு, அப்போ அந்த சபீலில்லான்னு வராமல் இந்த கித்தாலுங்கிற வார்த்தை குரானில் வராது. அதே மாதிரி அல் ஜிஹாதுங்கிற வார்த்தையும்
வராது. அந்த 2 வார்த்தை என்னது குரான்ல வரா இருந்தால் அந்த வார்த்தையோட என்னது ஃபி சபீலில்லான்னு சொல்லிட்டு தான் வரும். ஃபி சபீலில்லா அல்லது ஃபில்லாஹி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை வந்து தான் என்ன செய்யும் வரும். தனியான முறையில் வந்ததில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏறத்தாழ 41 இடத்துல ஜிஹாதுங்கிற வார்த்தை வந்திருக்குங்கிறாங்க. அதாவது ஜிஹாதுங்கிற வார்த்தைன்னா அதில் ஜாஹித் அது மாதிரி ஜாஹிதுல் குஃபார் உல் முனாஃபிகீன் அப்படிங்கிற வார்த்தை வரும். ஜாஹிதுல் குஃபார உல் முனாஃபிகீன் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது அங்கே அதனுடைய போங்கு வேற. அப்போ ஜிஹாதுங்கிற வார்த்தை வரும்போது என்ன செய்கிறாங்க அங்கே ஃபி சபீலில்லா அப்படிங்கிற வார்த்தை வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி இன் குன்தும் ஹரஜ்தும் ஜிஹாதன் ஃபி சபீலி, ஜிஹாதன் ஃபி சபீலி என்பதாக வருது. அல் யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன அது மாதிரி அதில் வரும்போது முஜாஹிதூன ஃபி சபீலில்லாஹி பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்யக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவங்க அல்லாஹ்வுடைய அந்த பொருளை கொண்டும் அதை கொண்டும். அப்புறம் பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் துஜாஹிதூன ஃபி சபீலில்லாஹி பி அம்வாலிஹிம் வமன் ஜாஹத ஃபஇன்னமா யுஜாஹிது நஃப்ஸி. அது மாதிரி வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி. இது போன்ற ஜிஹாதுடைய வார்த்தையெல்லாம் வரும்போது என்ன வருது எல்லாமே அதில் ஃபில்லாஹி ஃபி சபீலில்லாஹி மொத்தம் ஜிஹாதுங்கிற வார்த்தை மட்டும் என்னது ஏறத்தாழ 41 இடத்துல வரதாக சொல்கிறாங்க. குரானில் ஏறத்தாழ 41 இடத்துல ஜிஹாதுங்கிற வார்த்தையை வழங்கப்பட்டிருக்கு. அப்போ அதே மாதிரி கித்தாலுங்கிற வார்த்தை கித்தாலுடைய வார்த்தையில் வரும்போதும் அதே மாதிரி தான் அங்கேயும் அதே மாதிரி தான் என்ன செய்யப்படுது கித்தாலுங்கிற வார்த்தைக்கு புழங்கப்படும் போது அந்த அல்லாஹ் ஃபி சபீலில்லாங்கிற வார்த்தையை காத்திலு ஃபி சபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலூனக்கும் அப்படிங்கிறது. வக்துலூஹும் வக்துலூஹும் ஹத்தா லா தகூன ஃபித்னத்து வ யகூன தீனு லில்லாஹ் வஅன்ஃபிகூ ஃபி சபீலில்லாஹி வ லா துல்கூ பியைதிக்கும் வ குத்திப அலைக்கும் கித்தாலுஹு குர்ஹுல் லக்கும். ஓரளவு என்னது எங்கெல்லாம் கித்தாலுங்கிற வார்த்தை அதே மாதிரி வக்துலு ஃபி சபீலில்லாஹி குத்திலு என்பதாக வருது. அதாவது இந்த மாதிரி அந்த வரக்கூடிய வார்த்தையெல்லாம் என்னது அந்த கித்தாலுங்கிற வார்த்தையும் சரி ஜிஹாதுங்கிற வார்த்தை வரும்போது அதோட எது இணைஞ்சு வருது சபீலில்லா ஃபி சபீலில்லா அல்லது ஃபில்லாஹி அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்து இணைந்து தான் வருவதை நம்ம பார்க்குறோம். இணைந்து தான் வர்றதை பார்க்குறோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை தான் இங்கே சொல்லப்படுது. ஃபல் யுக் ஃபி சபீலில்லாஹி அல்லதீன யஷ்ரூன ஹயாத் துன்யா ஃபல் யுகாத்தில் ஃபி சபீலில்லாஹி அல்லதீன யஷ்ரூன ஹயாத் துன்யா பில் ஆஹிரா வமை யுக்தல் ஃபி சபீலில்லாஹி வமை யக்துல் ஃபி சபீலில்லாஹி யுக்தல் யக்லிப் வஸௌஃப நுதீஹி அஜ்ரன் அஸீமா. வமா லகும் லா துகாத்திலூன ஃபி சபீலில்லாஹி வல் முஸ்ததஅஃபீன மினர் ரிஜால் அல்லதீன ஆமனு யுகாத்திலூன ஃபி சபீலில்லாஹி வல்லதீன கஃபரு யுகாத்திலூன ஃபி சபீலித் தாகூத். அப்போ எல்லாமே என்னது யுகாத்தில்னு வரும்போது ஃபி சபீலில்லாங்கிற வார்த்தை என்னது இணைந்தே வருவதை பார்க்குறோம். இணையாமல் வர்றது கிடையாது. வகாத்தில் ஃபி சபீலில்லாஹி லா துகல்லஃப் இல்லா நஃப்ஸக் யா அய்யுஹல்லதீன இதா அரதும். இப்போ இந்த இடத்துல என்னது அது நிறைய ஆயத்துக்கள் எல்லா ஆயத்துக்களையும் பார்க்குறோம். கித்தாலு வரும்போது அங்கே என்னது சபீலில்லாங்கிற வார்த்தை வருவதை நம்ம பார்க்குறோம். இப்போ அதுதான் அங்கே சொல்லப்படுது. கித்தாலுங்கிற வார்த்தையும் சரி அதே போல் ஜிஹாதுங்கிற வார்த்தையும் சரி வரக்கூடிய இடங்கள்லாம் என்ன வருது இங்கே ஃபி சபீலில்லாங்கிற வார்த்தை வந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ அதே தொடரில் தான் பாருங்கள் மேல ஒரு ஆயத்து ஓதி காமிச்சோம். அதாவது வல் யுகாத்தில் ஃபி சபீலில்லாஹி அல்லதீன யஷ்ரூனல் ஹயாத்தத் துன்யா பில் ஆஹிரா வமை யுகாத்தில் ஃபி சபீலில்லாஹி ஃபயுக்தல் அவ் யக்லிப் ஃபஸௌஃப நுதீஹி அஜ்ரன் அஸீமா. பாருங்க இந்த ஆயத்துல காத்தல் யுகாத்தில் 2 இடத்துலையும் வந்திருக்குது. 2 இடத்துலையும் ஃபி சபீலில்லாங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்போ கித்தாலுங்கிற வார்த்தையும் அதே போல ஜிஹாதுங்கிற வார்த்தையும் ஃபி சபீலில்லா அல்லது ஃபில்லாஹி அப்படிங்கிற வார்த்தையோட இணைந்து தான் வந்திருக்கதை நாம் பார்க்கிறோம். சரி, வஃபீ தாலிக்க இந்த விஷயத்துல தலாலத்துன் வாதிஹத்துன் ஒரு தெளிவான ஒரு ஆதாரம் நமக்கு தெரிகிறது. என்ன அலா என்ன விஷயம் அன்னல் காயத்தை மினல் கித்தாலி கித்தால் அதாவது சண்டையினுடைய நோக்கம் என்பது அன்னல் காயத்தை அதாவது நோக்கம்
மினல் கித்தாலி சண்டையை கொண்டு நோக்கம் என்பது ஆகியிருப்பது காயத்தன் ஷரீஃபத்தன் நபீலத்தன். வன்னல் காயத்த மினல் கித்தாலி காயத்துன் ஷரீஃபத்துன் நபீலத்துன். இந்த நோக்கம் என்ன? மினல் கித்தால் சண்டையின் மூலம் வரக்கூடிய அசல் நோக்கம் ஒரு காயத்துன் நோக்கமாகும், ஷரீஃபத்துன் சங்கையான, நபீலத்துன் உயர்ந்த ஒரு சங்கைமிக்க உயர்ந்த ஒரு நோக்கம்தான் சண்டையை கொண்டு ஒரு நோக்கமாக இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக இருக்கிறது. அது என்ன நோக்கம்? வகிய அந்த உயர்ந்த சிறந்த மேன்மை மிக்க நோக்கம் என்னன்னு சொன்னா இலாவு கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய கலிமாவை உயரச் செய்வது, ஓங்கச் செய்வது. அல்லாஹ்வுடைய கலிமாவை உலகில் ஓங்கச் செய்வதுதான் அந்த உயர்ந்த சிறந்த நோக்கமாக இருக்கிறது. சண்டையை கொண்டு அதுதான் நாடப்படுது, கித்தாலுங்கிற வார்த்தையை கொண்டு அதுதான் நாடப்படுது. அதனாலதான் எல்லா இடங்களும் அல்லாஹ் ஃபீ சபீலில்லா, ஃபில்லாஹி, ஃபீனா என்பதாக சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஜிஹாத் விஷயத்திலே அப்படித்தான் 41 இடத்துல வந்திருக்குன்னா யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி வல் முஜாஹிதூன ஃபீ சபீல் அப்படின்னு அந்த வார்த்தை ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி இவ்வாறு வந்துகிட்டே இருக்கு. சரி, ஹிய அபு யாலாவு கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய கலிமாவை ஓங்கச் செய்வதுதான் அசல் நோக்கமா இருக்குது. லஸ் சைத்தரத்தை இதில் அடக்கி ஆள்வது நோக்கம் கிடையாது. சைத்தரத்துனா ஏகாதிபத்திய அந்த ஆட்சி நோக்கம் கிடையாது, அடக்கி ஆள்றது. அவில் மகனம் அல்லது என்னது கனிமத் பொருட்கள் நோக்கம் கிடையாது. ஒன்று வந்து என்னது சண்டை போட்டு என்ன செய்யறது, பெரிய அடக்குமுறை ஆட்சி நடத்தணும், அடக்குமுறை ஆட்சி நடத்தணுங்கிறதுக்காக வேண்டி சண்டை கிடையாது. நபியினுடைய நோக்கம் அது கிடையாது, இஸ்லாத்துடைய நோக்கம் அதுவும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பவும் கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பவும் கிடையாது. அங்கே ஏகாதிபத்தியங்கிறதே நோக்கம் கிடையாது. அதனால தான் வந்து ஜிஹாது பெருசா, ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில ஈமானை ஏற்றுக்கொள்றது பெருசானா அவரை வந்து கொலை செய்யப்படுறதை விட என்னது ஈமானை ஏற்றுக்கொள்றது தான் பெருசு. ஒரு முறை ஹஸரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சண்டையில் ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, ஓடி போய் ஒளிகிறார் மரத்துக்கு பின்னாடி. அப்போ இந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவங்க போகிறாங்க. போனாலும் நான் களிமாவை சொல்லிடுறேன், லா இலாஹ இல்லல்லாஹ், நான் களிமாவை சொல்லிடுறேன்னு சொல்கிறார். ஆனால் இதை கேட்டோன்னா காலித் பின் வலீத் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, அவரை கொலை செஞ்சுறாங்க. நீ வாளுக்கு பயந்து களிமா சொல்கிற அப்படின்னு சொல்லி கொலை செஞ்சுறாங்க. அப்போ இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க, ரொம்ப என்ன செய்றாங்க சொல்கிறாங்க, என்ன அல்லா ஷக்கக்த கல்பா, நீ என்ன உள்ளத்தை பிளந்தா பார்த்த, உன்னுடைய உள்ளத்தை பிளந்தா பார்த்த, அவன் எதுக்காக களிமா சொன்னான்னு சொல்லிட்டு. அப்போ ஹாலிதுடைய விஷயத்தை விட்டு நான் இந்த விஷயத்துக்கு நான் பொறுப்பேற்கல, இது எல்லாம் இது விஷயத்தில் என்ன வந்து நான் இது ஹாலிதுடைய விஷயத்தை விட்டு நான் பரியாக இருக்கிறேன், ஒரு சின்ன தவறுக்கு நான் அதிலிருந்து பரியாயிடுறேன், நான் அதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், அப்போ அசல் நோக்கம் ஒருவர் ஈமானை ஏற்றுக்கொள்வது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது தான் இஸ்லாத்துடைய நோக்கமே ஒழிய, எதை விட அவன் கொலை செய்யப்படுவதை விட, அவன் கொலை செய்யப்பட்டு அவனுடைய கனிமத் பொருள் கிடைப்பதை விட என்ன அசல் நோக்கம் இஸ்லாத்தின் பக்கம். அதனால தான் போர்க்களத்திலையும் சரி, ஒவ்வொரு போர்க்களமும் சரி, அது இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க தெளிவாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது முதல் 3 விஷயத்துல முதல் விஷயம் தாவத், என்ன செய்யணும், அவங்கள போய் அழைப்பு கொடுக்கணும். முதல் விஷயம் தாவத், முதல் விஷயம் ஜிஹாது கிடையாது. 3 வருஷம் தர்த்தீபா சொல்லப்படுது. தாவத் 1, ஜிஸியா 2, 3வது தான் கித்தால் சண்டை, 3வது தான் ஜிஹாத். முதலாவது தாவத்தை என்ன செய்யறது, அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கறது. முதல்ல போய் அழைப்பு கொடுக்கறது தான். அழைப்பை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க எதுவுமே கிடையாது, அவங்க நம்மளோட சகோதரர் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு நமக்கு எந்த பகைமையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே இதாயிரும். அவர் ஏற்றுக்கலன்னு சொன்னால் ஜிஸியாவுடைய வரிக்கு அப்பவும் கொலை செய்யணுங்கிற அடிப்படை கிடையாது. ஏன்னா அப்படியா கொஞ்ச நாளில் திருந்தட்டுங்கிறதுக்காக வேண்டி அதுவும் ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் தான் சண்டைக்கு அழைப்பு கொடுக்குறது. அதுதான் சொல்றாங்க. அப்போ யாலாவு கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய கலிமாவை உயர்த்துவதுதான் அசல் நோக்கம். லஸ் சைத்தரத்தை, என்ன அதிகாரம் ஏகாதிபத்திய அதிகார வர்க்கமாக இருப்பது நோக்கம் கிடையாது, அல்லது கனிமத் கிடைக்கும் அவங்கள கொண்டுட்டு அவங்கள்ட்ட இருந்து கனிமத்தை பெறலாம் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. அல்லது அல் இஸ்தியலாவு ஃபில் அர்தி, பூமியில அப்படி ரொம்ப உயரத்துக்கு போகணுங்கிற நோக்கம் கிடையாது. அதாவது மேலாதிக்கம் பெற வேண்டும் என்பது நோக்கம் கிடையாது. அபிமானுடைய நோக்கம் கிடையாது, அது அவங்களுக்குடைய எண்ணமும் கிடையாது. அவ் கைரிஹா அல்லது அல்லது அவ் கைரஹானா வந்து அது அல்லாத வேற எந்த நோக்கமும் கிடையாது. மினல் காயாத்தி தனியத்தி. அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான நோக்கத்தை சார்ந்தது. இந்த இஸ்தியலா மேலாதிக்கம் பெறுவதும் சரி, அல்லது கனிமத் பொருட்களை பெறுவதும் சரி, அல்லது அதிகார வர்க்கத்தை நாம் ஏதாவது ஏகாதிபத்தியத்தை பெறுவதும் சரி, அடக்கி ஆளக்கூடிய அந்த முறையை பெற்றுக்கொள்வதும் சரி, இதெல்லாம் என்னது ரொம்ப கேவலமான நோக்கங்கள் இருந்து கட்டுப்பட்டதாக இருக்குது.
அப்ப இந்த நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்ய சொல்லியோ, அல்லாஹ்வுடைய பாதையில கித்தால் செய்ய சொல்லியோ சொல்லல. அதற்காக வேண்டி யாருடைய உயிரை வாங்கும்படியாகவும் சொல்லல. குர்ஆனும் சொல்லல, நபியும் சொல்லல. அதற்காக யாருடைய உயிரும் கொடுக்கப்படவும் இஸ்லாமும் அனுமதிக்கல, நபியும் அனுமதிக்கல. அசல் நோக்கம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நேர்வழி பெறணும். அதான் நபி சொன்னாங்க, அலியே உங்கள் மூலமாக ஒருவர் நேர்வழி பெறுவது பெரிய பெரிய அதாவது ஹைரும் மின் ஹுமுரின் நிஅம் அதாவது ஒரு சிகப்பு ஒட்டகம் கிடைப்பதை விட மிகச் சிறந்தது என்பதாக சொன்னாங்க. ஏதோ சொல்ல மகனமுடைய விஷயத்தை தான் சொன்னாங்க. சிகப்பு ஒட்டகம் கிடைக்கிறத விட இது ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி சொன்னாங்க, நீங்க வந்து இது பண்ற இன்னொரு ரிவாயத்துல ஹைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா உலகத்துல எல்லா வஸ்துக்களை விட ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அசல் நோக்கம் ஈமானை ஏற்றுக்கொள்ளணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், தீன் படி நடக்கணும், அல்லாஹ்வுடைய கலிமாவை ஏற்றுக்கொள்வது தான் அசல் நோக்கமே ஒழிய, ஜிஹாத் செய்யணுங்கிறத கொண்டு, கித்தால் செய்வதை கொண்டு எந்த அடக்கி ஆளக்கூடிய அந்த தன்மையை கொண்டு வருது அல்லது எனது கனிமத்தை பெறணும் அல்லது உயர்வு மேலாதிக்கத்தை பெற வேண்டும் என்றது நம்முடைய நோக்கம் கிடையாது. இவைகள்லாம் இழிவான நோக்கம் என்பதாகவே தெளிவாக சொல்லப்படுது. அப்ப இதன் மூலம் நமக்கு குர்ஆனுடைய வார்த்தைகள்ல ஜிஹாத், கித்தால கொண்டு என்ன நோக்கம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் இந்த இலக்கியத்துடைய விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டோம். அல்லாஹு தாலா குர்ஆனுடைய ஒவ்வொரு விஷயங்களின் மூலமாக நமக்கு தெளிவான விளக்கத்தையும் அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் பாக்கியத்தையும் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.